ஹாய் வீவர்ஸ், 100 வருடங்கள் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதே எமது எல்லோரினதும் ஆசை. எமது கடைசி மூச்சு வரை நாம் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் உண்டு. அந்த நடைமுறைகள் யாவை என்பது குறித்து தான் இந்த வீடியோ உங்களிடம் பேசப்போகின்றது. ஆகவே இந்த வீடியோ மிகவும் பிரயோசனமாக ஒரு வீடியோவாக அமையப் போகின்றது. இதனை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். எப்பொழுதும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ண வேண்டும் என்றால் அதன் முதலாவது உள்ள கண்டிஷன் தான் பேலன்ஸ்ட் மற்றும் நியூட்ரிஷன் ரிச் ஃபுட் என்பார்கள். சரியான மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய உணவினை சரியான நேரத்தில் சரியான அளவில் எடுப்பது என்பதுதான் இதன் பொருள். ஆகவே இந்த முதலாவது அங்கமான பேலன்ஸ்ட் அண்ட் நியூட்ரிஷன் ரிச் ஃபுட் என்பதில் என்னென்ன விடயங்கள் வருகின்றது என்று முதலில் பார்ப்போம். அதுதான் வோல் ஃபுட் என்று கூறுவார்கள். அதாவது நாம் ஒரு நாளைக்கு 3 வேளை குறைந்தது சாப்பிடுகின்றோம். இதில் முக்கியமாக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் மற்றும் கிரெயின்ஸ், நட்ஸ், சீட்ஸ் போன்றவை கட்டாயமாக இருக்க வேண்டும். அடுத்தது ஃபெட்டி ஃபுட்ஸ் எனப்படும் கொழுப்பு கூடிய ஒயில் மற்றும் அவகாடோ மற்றும் மாமிச வகைகளை முடிந்த அளவு குறைத்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஃபைபர் ரிச் ஃபுட் எனப்படும் அதிகமாக நார் சத்து உள்ள உணவுகளை எமது உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அது மாதிரி தான் அதிகமாக புரதச்சத்து உள்ள உணவுகளான ஃபிஷ், சிக்கன், பீன்ஸ் போன்றவற்றையும் எமது உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். என்றாலும் சிக்கன் அடிக்கடி உண்வது உடல் நலத்திற்கு நல்லது அல்ல என்பதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இன்னுமொன்று உணவுடன் தொடர்பான இன்னுமொரு விடயம்தான் ஹைட்ரேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவது. அதாவது நீரினை அடிக்கடி அருந்துவது, தேவைக்கேற்பவாறு முடியுமான அளவு நீரை அருந்துவது, எப்பொழுதும் எமது உடலில் நீர் பற்றாக்குறையை தவிர்ப்பது. இது அனைத்தும் உணவுடன் தொடர்பான விடயங்களாகும். ஆகவே முதலாவதாக நாம் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டுமென்றால் அதன் முதலாவது கண்டிஷன் தான் பேலன்ஸ்ட் மற்றும் நியூட்ரிஷன் ரிச் ஃபுட் என்பது. அதாவது சரியான மற்றும் நியூட்ரிஷன் எனப்படும் ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய உணவுகளை சரியான வேளைகளில் எடுப்பது மற்றும் உடலிற்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகளை தவிர்ப்பது என்று இதனை சுருக்கமாக கூறலாம். அது மாதிரி தான் ஹைட்ரேஷன் எனப்படும் அடிக்கடி நீரினை அருந்தும் பழக்கத்தையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். என்றாலும் குளிர்பானங்கள் மற்றும் நீர் அடங்கிய ஏனைய ஆல்கஹால் போன்ற உடலிற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை நாம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இப்பொழுது இரண்டாவது விடயத்திற்கு செல்வோம். நாம் 100 ஆண்டுகள் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் வாழ்வதற்கான இரண்டாவது விடயம்தான் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்பது. அதாவது தொடர்ச்சியாக ஏதோ ஒரு எக்ஸசைஸினை உடலிற்கு வளத்தினை ஏற்படுத்தும், உடல் தசைகளுக்கும் மற்றும் இரத்த ஓட்டத்திற்கும் சரியான சக்தியை வழங்கும் ஏதோ ஒரு உடல் சார்ந்த உடற்பயிற்சியை மேற்கொள்வது. இதற்குத்தான் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்று கூறுவார்கள். இதில் பலவிதமான எக்ஸசைஸ் வகைகள் உண்டு. அதில் முதலாவது ஆங்கிலத்தில் ஏரோபிக் எக்ஸசைஸ் என்று கூறப்படும். அதாவது காற்றினை அதிகமாக மூச்சு வாங்குகிறது அல்லவா, அதிகமாக நாம் டயர்ட் ஆகின்றோம் அல்லவா, அவ்வாறான காற்றினை அதிகமாக உள்ளிழுத்து ஆக்சிஜனை அதிகமாக எமது உடலிற்கு உள்ளிழுக்கும் எக்ஸசைஸ்கள். இதில் வாக்கிங் எனப்படும் நடைப்பயிற்சி, ஓடுவது, சைக்கிளிங் எனப்படும் சைக்கிள் ஓட்டுவது, ரன்னிங் அதாவது வேகமாக ஓடுவது மற்றும் ஸ்விம்மிங் எனப்படும் நீந்துவது போன்ற பல எக்ஸசைஸ்கள் ஏரோபிக் எக்ஸசைஸ் என்ற வகையில் அடங்கும். இவ்வாறான எக்ஸசைஸ்களை நாம் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது எமது இதயத்தின்
திறன் கூடுவதுடன் இதய நோய்களில் இருந்து அதிகமாக நாம் பாதுகாக்கப்படுவோம். அது மாதிரி தான் மனநலமும் இதனால் அதிகரிக்கும். அடுத்தது, இந்த எக்ஸசைஸ்களில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் என்று ஒன்று உண்டு. அதாவது ஜிம், வெயிட் லிஃப்டிங், பாடி வெயிட் என்பவற்றை மெயின்டைன் பண்ணுவது போன்ற எக்ஸசைஸ்கள். ஆனால் இந்த எக்ஸசைஸ்களை எல்லோரும் செய்ய முடியாது. இதற்கு சரியான ஒரு முறைப்படி சரியான ஒரு ட்ரெய்னரின் கீழ்தான் இந்த ஜிம், வெயிட் லிஃப்டிங் போன்ற எக்ஸசைஸ்களை செய்ய வேண்டும். அடுத்த வகையான எக்ஸசைஸ் தான் ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் என்று கூறுவார்கள். அதாவது பேலன்ஸ், எமது உடம்பினை பேலன்ஸாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் சமநிலையிலும் வைத்திருக்கும் எக்ஸசைஸ்கள். இவற்றில் யோகா, தாய் சை மற்றும் பேலன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃபோக்கஸ் மற்றும் மெடிடேஷன் போன்றவை அடங்கும். இதில் முக்கியமாக எல்லோரும் கதைப்பதுதான் யோகா என்பது. எனவே யோகா பயிற்சியினை நாம் தொடர்ந்தும் பயின்று வரும் போது, அட்லீஸ்ட் ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது நாம் பயின்று வரும் போது, அது எமது உடலை மிகவும் ஃப்ளெக்சிபிளாக சமநிலை தன்மை உடையதாக அது மாற்றும். இது மாதிரி தான் தை சை எனப்படும் ஃப்ளெக்சிபிளான ஒரு வகையான ஒரு நடனமும் இதற்கு உதவியாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைஸில் சாதாரணமாக நாம் மேற்கொள்ளும் நடனத்தையும் சேர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக கன்சிஸ்டன்சி ஓவர் இன்டென்சிட்டி என்ற ஒரு எக்ஸசைஸ் வகை. கன்சிஸ்டன்சி ஓவர் இன்டென்சிட்டி என்பது நாம் எமக்கு எம்மால் எவ்வளவு தூரம் எந்த ஒரு எக்ஸசைஸை செய்ய முடியுமோ அதையும் விட கொஞ்சம் கூடுதலாக செய்ய முயல்வது, தொடர்ச்சியாக செய்வது என்பது அர்த்தம். நாம் மேற்கூறிய எந்த ஒரு எக்ஸசைஸை நாம் செய்தாலும் அதனை எமக்கு முடிந்த அளவு செய்வது, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொண்டு செல்வது மற்றும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பது என்பதுதான் கன்சிஸ்டன்சி ஓவர் த இன்டென்சிட்டி என்று சொல்லப்படும். அதிகமாக செய்வதை விட தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சம் ஆவது செய்வதுதான் இந்த ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்பதில் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக உள்ளது. ஆகவே நாம் இரண்டாவது விடயத்தையும் இப்பொழுது கலந்துரையாடி விட்டோம். நீண்ட காலம் 100 ஆண்டுகள் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் வாழ்வதற்கான மூன்றாவது முறைதான் மென்டல் ஹெல்த் மற்றும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்பவை ஆகும். எமது உடலிற்கு நோய் வருவது போன்றுதான் மனதிற்கும் நோய் வரலாம். எப்பொழுதும் நாம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும், அடுத்தது சோசியல் ஆங்ஸைட்டி எனப்படும் சமூக பதட்ட நிலையிலும் மற்றும் நாம் எப்பொழுதும் ஒரு டிப்ரெஷன் என்ற அந்த நிலையிலும் காணப்பட்டால் எமது ஆயுள் கட்டாயம் குறையும். ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் போன்றவை நோய்களை இயல்பாகவே உள்ளே நுழைக்க அனுமதிக்கின்றன. எமது மூடினை, அதாவது நாம் திங்க் பண்ணும் பேட்டர்னினை இவை மாற்றி எப்பொழுதும் கவலை மூடாகவும் ஏதோ ஒரு பதட்ட மூடாகவும் எம்மை ஆக்குகின்றன. எனவே எமது மென்டல் ஹெல்த் மற்றும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்பது இங்கு முக்கியமான ஒன்றாக உள்ளது. உடலிற்கு மாதிரிதான் மனதிற்கும் நோய் வரலாம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் சோர்வாக காணப்பட்டால் அல்லது பதட்டத்துடன் காணப்பட்டால், வேறு ஏதோ ஒரு மனநோய் எம்முள் இருப்பதாக எமக்கு தெரிந்தால் அதற்கான மனநல ஆலோசனையை அல்லது மருந்துகளை உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனநல ஆலோசனை மற்றும் மருந்துகள் மூலமும் அத்துடன் மேலே கூறிய அந்த எக்ஸசைஸ்களை தொடர்ந்து செய்வதன் மூலமும் எமது மென்டல் ஹெல்த்தும் மற்றும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் சரியாகவே இருக்கும். இதற்கு மெடிடேஷன் போன்ற மேலதிக பயிற்சிகளையும் அதாவது தியானம் போன்ற பயிற்சிகளையும் எமது மனதை ஒருநிலைப்படுத்தும் பயிற்சிகளை கூட நாம் செய்யலாம். நாம் 100 ஆண்டுகள் சந்தோஷமாகவும் ஹெல்த்தியாகவும் வாழ்வதற்கான 4வது முறைதான் ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட் என்பது. அதாவது சரியான தூக்கம் மற்றும் சரியான ஓய்வு என்பது. ஒரு நாளைக்கு 7 to 9 மணித்தியாலங்கள் எமக்கு தூக்கம் தேவைப்படுகின்றது. இது மிகவும் கட்டாயமான ஒரு அங்கமாக இருக்கின்றது நாம் 100 ஆண்டுகள் ஹெல்த்தியாக வாழ்வதற்காக. ஆகவே
இரவில் நன்றாக தூங்குவது என்பது மிகவும் முக்கியம். சுமார் 7-9 மணித்தியாலங்கள் இதற்காக நாம் ஒதுக்க வேண்டும். ஆனால் இந்த மாடர்ன் உலகில் நாம் அவ்வாறு செய்வதில்லை. மிகவும் நேரம் சென்று தான் தூங்கச் செல்கின்றோம், நேரம் சென்று தான் விழிக்கின்றோம். இது மிகவும் ஒரு பேட் ஹேபிட் ஆகும். எனவே எமது முன்னோர்கள் போன்று சுமார் 7-9 மணித்தியாலங்கள் நேரங்காலத்தோடு தூக்கத்திற்கு செல்வது என்பது எமது மன மற்றும் உடல் ஹெல்த்தினை மிகவும் நன்றாக வைத்திருக்க உதவும். அடுத்தது இந்த ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட் என்பதில் இன்னுமொரு விடயமும் உண்டு. அதுதான் ரெஸ்டோரேட்டிவ் ப்ராக்டிசஸ் என்பது. ரெஸ்டோரேட்டிவ் ப்ராக்டிசஸ் என்பது நாம் தூங்கச் செல்லும் முன்பு, அதாவது தூங்க செல்லும் முன்பு எமக்கு தூக்கம் வருவதில் ஏதோ ஒரு கட்டுப்பாடு அல்லது ஏதோ ஒரு தடை இருந்தால் நாம் சரியான தூங்க செல்லும் ஒரு நேரத்தை முன்னரே வடிவமைப்பது. அது மாதிரி தான் தூங்க செல்லும் முன்னர் கெஃபைன் அடங்கிய டீ, காஃபி போன்றவற்றை தவிர்ப்பது மற்றும் ஒரு பீஸ்ஃபுல் என்வாயர்மெண்ட் எனப்படும் அமைதியான ஒரு சூழலை உருவாக்கி கொள்வது. இதனை தொடர்ந்தும் நாம் பழகிக்கொண்டு இருந்தால் இந்த ரெஸ்டோரேட்டிவ் ப்ராக்டிசஸ் எனப்படும் தூக்கம் தானாகவே வருவதற்கான அந்த ப்ராக்டிசஸ் எம்முள் வந்துவிடும். எனவே ஸ்லீப் மற்றும் ரெஸ்ட் என்பது இதனால் எமக்கு கிடைக்கப்பெறும். அது மாதிரி தான் 24 மணித்தியாலமும் நாம் உழைத்து கொண்டே இருப்பதனால் எமது மென்டல் ஹெல்த்தும் எமது ஃபிசிக்கல் ஹெல்த்தும் பாதிக்கப்படும். அதனால்தான் நாம் உழைக்கும் நேரத்தையும் தூங்கும் நேரத்தையும் சரியாக பிரித்து கையாள வேண்டும். இதற்குத்தான் ரெஸ்டோரேட்டிவ் ப்ராக்டிசஸ் என்று பெயர். அடுத்து நாம் 100 ஆண்டுகள் சந்தோஷமாகவும் ஹெல்த்தியாகவும் வாழ்வதற்கான 5வது மெத்தட்ஸ் தான் அவாய்ட் ஹார்ம்ஃபுல் ஹேபிட்ஸ் என்பது. அதாவது உடலிற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை செய்யாது இருப்பது. இதில் நம்பர் 1 முக்கியமாக உள்ளது தான் டொபேக்கோ யூஸ் என்பது, அதாவது புகையிலை பாவனை. நாம் சொல்லவே தேவையில்லை, உலகத்தில் நிகழும் மரணங்களில் மிக அதிகமான சதவீதத்திற்கு இந்த புகையிலை காரணமாக உள்ளது. புகையிலை பொருட்களான சிகரெட்ஸ் மற்றும் சிவிங் டொபேக்கோ எனப்படும் முற்றும் முழுதாக விட்டுவிடுவது நல்லது. ஆனாலும் அவ்வாறு முடியாவிட்டால் லிமிட், அதாவது மிக குறைவாக, எவ்வளவு குறைவாக முடியுமோ அவ்வளவு குறைவாக நாம் ஆல்கஹாலினை பாவிக்கலாம். அதிகமான ஆல்கஹால் பாவனையை தடுக்க வேண்டும். முடிந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆல்கஹாலை தவிர்க்க வேண்டும். தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் மட்டும் ஆல்கஹாலை எடுத்தால் பரவாயில்லை என்பதுதான் லிமிட் த ஆல்கஹால் என்பது. மற்றும் முக்கியமான ஒரு விடயம், ஆண்களை விட பெண்களுக்கு ஆல்கஹால் 2 மடங்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. இதனையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததுதான் அவாய்ட் ஓவர் ஈட்டிங் என்பது. அதாவது அதிகமாக உண்ணுவதை நாம் தவிர்க்க வேண்டும். எமது வயிறு நன்றாக நிறையும் அளவிற்கு நாம் தொடர்ந்தும் சாப்பிட்டு வந்தால் நாம் அதிகமாக வெயிட் போட்டு கொழுத்து விடுவோம். அதனால் எமது உடலில் கொழுப்பு தங்கி பல நோய்களையும் அது ஏற்படுத்துவதுடன் எமது ஆயுளையும் கணிசமான அளவு குறைக்கின்றது. ஆகவே இந்த 5வது ப்ராக்டிஸில் அவாய்ட் ஹார்ம்ஃபுல் ஹேபிட்ஸ் என்பதில் நாம் முற்றுமுழுதாக புகையிலையை தவிர்ப்பது, ஆல்கஹாலினை நாம் லிமிட் பண்ணுவது மற்றும் புகையிலை போன்றே ஏனைய தீன்றால் நாம் பின்பற்ற வேண்டிய 6வது முக்கியமான விடயம்தான் ரெகுலர் ஹெல்த் செக்கப்ஸ் என்பது. அதாவது எமது கொலஸ்ட்ரால் அளவு, பிளட் சுகர் அளவு, ப்ரெஷர் அளவு இவை சரியாக இருக்கின்றதா என்பதை நாம் 1 வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை செக்
பண்ணி எம்மை நாமே பரிசோதித்து கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே ரெகுலர் ஹெல்த் செக்அப் என்பது இதில் முக்கியத்துவம் பெறுகின்றது. அடுத்தது தான் வெக்சினேஷன் என்பது சாதாரணமாக நிமோனியா மற்றும் சாதாரண காய்ச்சல், போலியோ போன்றவற்றிற்கு அவை வருவதற்கு முன்னரே நாம் எடுக்கும் மருந்தினை குறிக்கின்றது. நாம் அண்மையில் கொரோனா நோய்க்கு வெக்சினேஷன் எடுத்தோம். அது மாதிரியான மருந்துகள் தான் வெக்சினேஷன். அதாவது ஒரு நோய் வரும் முன் அல்லது நோய் வந்த பின்னர் அந்த கிருமியை தாக்கி அளிக்கக்கூடியதான ஒரு மருந்து தான் வெக்சினேஷன். இதனை சரியாக எடுத்துக்கொள்வதும் இந்த ரெகுலர் ஹெல்த் செக்அப்ஸ் என்பதில் அடங்கும். அடுத்தது மென்டல் ஹெல்த் மானிட்டரிங் என்ற ஒரு விடயமும் இதில் அடங்குகின்றது. அதாவது எமது மென்டல் ஹெல்த் எவ்வாறு உள்ளது என்பதை நாம் எம்மால் ஜட்ஜ் பண்ணலாம். அடுத்தது மற்றவர்கள் கூறுவதை, அடிக்கடி எம்மை பற்றி மற்றவர்கள் கூறுவதை வைத்தும் நாம் ஜட்ஜ் பண்ணலாம். இதனை நாம் அவாய்ட் பண்ணினால் வயதாகும் போது டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் டிசீஸ் போன்ற மறதி நோய்களும் மற்றும் நியூரோ ஜெனட்டிக் டிஸார்டர் எனப்படும் நரம்பு கோளாறுகளும் வருவதற்கு காரணங்கள் உண்டாகும். எனவே எமது மென்டல் ஹெல்த் மானிட்டரிங் என்பதையும் நாம் ரெகுலராக செய்ய வேண்டும். அடுத்து 100 ஆண்டுகள் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் வாழ்வதற்கான 7வது மெத்தட்ஸ் தான், 7வது முறை தான் பர்பஸ் அண்ட் மீனிங் இன் லைஃப் என்பது. அதாவது எமது வாழ்க்கையில் நாம் ஏதோ ஒரு கோல், அதாவது ஏதோ ஒரு இலக்கினை உருவாக்கி கொள்ள வேண்டும். இதை நோக்கித்தான் நான் செல்கின்றேன், இதுதான் எனக்கு ஆசையாக இருக்கின்றது என்பது போன்ற ஒரு கோலினை, ஒரு நோக்கத்தினை வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ள வேண்டும். அது வாழ்க்கையை தொடர்ந்தும் வாழ செய்யும். அதாவது உதாரணமாக பணம் சம்பாதிப்பது, நேர்மையான முறையில் பணம் சம்பாதிப்பது என்பது வாழ்க்கையின் ஒரு நோக்கமாக இருக்கலாம். இதற்காக பணம் சம்பாதிப்பதற்காக நேர்மையான சரியான முறைகளை ஒருவர் கையாளும் போது அதனால் அவர் ஹாப்பி மூடினை உணர்வார். அது மாதிரி தான் இந்த யூடியூப், சாதாரணமாக சிலருக்கு யூடியூப் வீடியோ செய்வதில் ஆர்வம் உண்டு, என்னை போன்றவர்களுக்கு. அதனாலும் அவர்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார்கள். இதுவும் ஒரு மீனிங்ஃபுல், அதாவது ஒரு கோல், ஒரு லைஃபை ஒரு கோலினை நோக்கி, தனக்கு பிடித்த ஒரு விடயத்தை நோக்கி செய்வதை நோக்கி திட்டமிடும் ஒரு செயலாக இருக்கின்றது. இதுபோன்று பல உதாரணங்களை கூறிக்கொண்டே போகலாம். அது மாதிரி தான் கண்டினியூவஸ் லேர்னிங் என்ற தொடர்ந்தும் எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டு இருப்பதும் மிகவும் முக்கியமாக உள்ளது. அதாவது பசல்ஸ் எனப்படும் புதிர்களை விடுவிப்பது மற்றும் ஏதோ ஒரு விடயத்தை தொடர்ந்தும் புதிய விடயங்களை கற்றுக்கொண்டு இருப்பது என்பது எமது பிரெயினை ஆக்டிவாக வைத்திருக்கும், சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் செயல்களாகும். பிரெயின் சுறுசுறுப்பாக இருந்தால் அது ஹாப்பி ஹார்மோன்களை சுரக்கும். அதனால் ஹாப்பினஸும் ஹெல்த்தினஸும் எமக்கு இயல்பாகவே வந்துவிடும். அடுத்து நாம் 8வது விடயத்தை பார்ப்போம். 100 ஆண்டுகள் வாழ வேண்டுமென்றால் நாம் கையாள வேண்டிய 8வது விடயம்தான் என்வார்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அதாவது இந்த சூழலில்தான் நாம் வாழ்கிறோம். எனவே இந்த சூழலை சுத்தமாக வைத்திருப்பது, எம்மை சுற்றியுள்ள சூழலை சுத்தமாக வைத்திருப்பது, முடிந்த அளவு இந்த சூழலில் பொல்யூஷன் எனப்படும் சூழல் மாசுபடுவதை தவிர்ப்பது, மாசுபட்ட சூழலில் இருந்து நாம் தவிர்ந்திருப்பது மற்றும் எமது சூரியனில் இருந்து வரும் யூவி கதிர்கள் எனப்படும் அல்ட்ரா வயலட் கதிர்கள் எனப்படும் புற ஊதா கதிர்களில் இருந்து தவிர்ந்திருப்பது. அதாவது அதிகமாக வெயிலில், முக்கியமாக மதிய வேளையில் செல்லாது இருப்பது. இவை எமது ஆயுளை நீடிக்கும். ஆனால் காலையில் வெயிலில் இருப்பது விட்டமின் டி போன்ற அதிகமான ஊட்டச்சத்துக்களை எமக்கு தரவும் உதவும் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த 8வது விடயம்தான் என்வார்மெண்டல் ஃபேக்டர்ஸ், எமது சூழலுடன் தொடர்புடைய விடயங்களை சரியாக கையாள்வது என்பது. அடுத்து 9வது, நாம் 100 ஆண்டுகள் சரியாக ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் வாழ வேண்டுமென்றால் பின்பற்ற வேண்டிய 9வது விடயம்தான் ஜெனட்டிக் மற்றும் ஃபெமிலி கன்சிடரேஷன் என்பது. அதாவது ஜெனட்டிக் என்பது நாம் பாரம்பரியமாக எமது பெற்றோரில் இருந்து பெறும் நிறமூர்த்தங்களை குறிக்கின்றது. இவற்றை பெரும்பாலும் எம்மால் மாற்றி அமைக்க முடியாது. ஜெனட்டிக்காக எமக்கு ஒரு நோய் வரும் என்றால் பெரும்பாலும் அது வரத்தான் செய்யும்.
என்றாலும் இந்த ஜெனட்டிக் விடயங்களை நாம் அதிகமாக அறிந்திருப்பது, உதாரணமாக எமது ஃபெமிலியில் டயபெட்டிக்ஸ், ஹார்ட் அட்டேக் போன்ற கேன்சர் போன்ற வியாதிகள் எமது மூதாதையருக்கு தொடர்ந்தும் வந்தால் அது எமக்கும் வருவதற்கான சாத்தியங்கள் உண்டு என்பதை நாம் ஏற்கனவே தெரிந்திருந்தால் நாம் அதற்கான பாதுகாப்பான மருந்துகளையும் பாதுகாப்பான ஏனைய எக்ஸசைஸ் போன்ற விடயங்களையும் மேற்கொள்ளலாம். இதனாலும் எமது ஆயுள் அதிகரிக்கும். எனவே எமது ஜெனட்டிக் மற்றும் ஃபெமிலி பேக்ரவுண்ட் பற்றி அறிந்திருப்பதும் நாம் 100 ஆண்டுகள் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் வாழ்வதற்கான 9வது மெத்தடாக உள்ளது. அடுத்து கடைசியாகவும் 10ஆவதானதாகவும் உள்ள மெத்தட்ஸ் தான் முறைதான் கம்யூனிட்டி மற்றும் கனெக்ஷன் என்பது. எமது கம்யூனிட்டி, அதாவது நாம் வாழும் இந்த சமூகத்துடன் நாம் சேர்ந்து வாழ்வது, சண்டை சச்சரவுகள் இன்றி வாழ்வது, ஒரு குழுவாக இயங்குவது, குழுவாக ஒரு நோக்கத்தை நோக்கி நாம் செல்வது போன்ற விடயங்கள் இதில் அடங்கும். மற்றும் நாம் வாலண்டியராக, அதாவது தாமாகவே முன்வந்து அடுத்தவர்களுக்கு உதவுவது, எப்பொழுதும் பொறாமை போன்ற குணங்களை தவிர்த்து கைண்ட்னஸ் எனப்படும் அன்பு, அறிவினை அடுத்தவர்களுக்கு வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது, இவ்வாறான கம்யூனிட்டி சமூக நலம் சார்ந்த விடயங்களில் ஈடுபடுவது என்பது 10ஆவதும் கடைசியாகவும் வரும் விடயமாக உள்ளது. 100 ஆண்டுகள் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் வாழ வேண்டுமென்றால். ஆகவே நண்பர்களே, இந்த வீடியோவின் மூலம் நாம் 100 ஆண்டுகள் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் வாழ்வதற்கான 10 முக்கியமான விடயங்களை பற்றி நாம் சுருக்கமாக ஆராய்ந்தோம். இந்த விடயங்களை நாம் எம்மால் முடிந்த அளவு நாம் பின்பற்றினால் நாம் 100 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகளை கிட்டிய அளவிற்கு நாம் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் வாழலாம். அடுத்து எமது கடைசி மூச்சு வரை ஹாப்பியாகவே மரணத்தையும் நாம் தழுவலாம் என்பது இங்கு முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்றாகும். இது மாதிரியான உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோசனமான மோட்டிவேஷனல் வீடியோக்களுக்காக இந்த சேனலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எமக்கு உதவுங்கள். நன்றி.